ஒன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. பேசிக் வந்து லவ் ஸ்டோரி தான். பட் அதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், மியூசிக் நல்லா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கு. விஷுவல் சூப்பரா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி செமையா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு கலர்ஃபுல்லா நல்லா இருந்தது. டிஜே நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கு மேல ஓடு பண்ண நல்லா இருக்காது. காமன் கம்போஸ்டா இருந்தாரு. ஜனனியும் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தாராளமா ஃபேமிலி ஒன்ஸ் பார்க்கலாம். நல்லாவே இருக்கு படம். காமெடி நல்லா இருக்கு. சொல்ல மறந்துட்டேன். காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்மளுக்கே சிரிப்பு வருது. கவுண்டர் டைலாக் தான் அதிகமா இருக்கு. பட் நல்லா இருந்தது. ஆமா, ஆக்சுவலா கிளைமேக்ஸ் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது நம்மளுக்கு ஒரு மாதிரி கண் கலங்குற மூமெண்டா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் சித்ராமா சாங் வந்து அவ்வளோ அமேசிங்கா இருக்கு. நம்மள மீறி எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த ஒரு அவ்வளோ டெப்தா போகுது. அந்த மியூசிக் அவ்வளோ நல்லா இருந்தது. சின்மையோட சாங்ஸ் எல்லாமே அமேசிங்கா இருந்தது. அந்த என்கேஜ்மெண்ட் சாங்லாம் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. அவங்களும் சூப்பரா நடிச்சு, அவங்களும் ஆக்டிங் சூப்பரா நடிச்சிருக்காங்க. டிஜே சூப்பரா நடிச்சிருக்காரு. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் தங்கத்துறை, ஆதித்யா கதிர், அப்புறம் மெல்வின் சொல்லி புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு. பாவல் நல்லா நடிச்சிருக்காரு. அவர்லாம் சூப்பரா அவர்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. அவர் தங்கத்துறை காமெடியும் ஆதித்யா கதிர் ரெண்டு பேரும் சூப்பரா காமெடி பண்ணிருக்காங்க. ஆமா, நல்லா இருக்கும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கும். காமெடியும் இருக்கும், லவ் ஸ்டோரியும் இருக்கும். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் வேற லெவல்ல இருந்தது. செம்ம ட்விஸ்ட். இல்ல, நல்ல எமோஷனல் லவ் ஸ்டோரி ப்ரோ. சூப்பரா இருந்தது படம். டிஜேவும் ஜனனியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது ப்ரோ. தங்கத்துறையும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பழைய ஜோக்கு தான் ப்ரோ ஹைலைட். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. வேர்க்குது, அதுலயே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ஃபீலிங் வெரி ஓவர்வெல்ம்ட் அண்ட் ஹாப்பி. ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அதுவும் செகண்ட் ஹாஃபுக்கு நான் எதிர்பார்த்தது தான். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம், கவின் தம்பிக்கு நடந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறமா இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது ரிலேட்டபிளாக இருக்கும். படத்தை டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. நம்ம அவசரப்படக்கூடாது எந்த விஷயத்துலையும். அதே நேரத்தில் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. பிரித்து பார்க்குறதும் ரொம்ப தப்பு. அது அசூர நிலையை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியாக இருக்கட்டும், வேறு ஊர் இன்னும் நடந்துட்டு இருக்கும்போது அது இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. பட் நடக்கக்கூடாது. நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தான் வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்களை கடவுள் பார்த்துப்பார்.